வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா முத்தியால்பேட்டை சின்னத்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் மாதிரிகள் வடிவமைப்பதில் மாநில மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு சுடற்கடை மற்றும் கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக மாணவ மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவாக விளக்கமளித்து பேசினார். நிறைவு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஜோஸ் சார்லஸ் மார்டன் முதல்வராக ஆக வேண்டுமென அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிரணி தலைவி பிரபாதேவி வீரராக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிரணி தலைவி பிரபாதேவி, புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டனுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தலைவரின் அறிவிப்பு மற்றும் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகின்றது. அவர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் தேர்தலை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அறிவிப்பால் இதனை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சிவப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டவர், எங்கள் தலைவர் மகளிருக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தற்பொழுது அந்த திட்டங்களால் ஏற்கப்பட்ட மகளிர் ஒரு மாற்று அரசியலை விரும்புகின்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமென நினைப்பதாகவும், இன்று ஜேசிஎம் என்பது ஒரு பிராண்டாக மாறிவிட்டது. அவர் முதல்வராக ஆக வேண்டுமென அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்றனர். எனவே 2026 ஆட்சி மாற்றம் நடக்கப் போவது உறுதி என கூறினார். தொடர்ந்து பேசியவர், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை. நாங்கள் அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சொல் அல்ல செயல் என்ற எங்கள் தாரக மந்திரத்தை போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறியவர், புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளது. என்ஆர் காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். 20 ஆண்டு காலம் புதுச்சேரி பின்தங்கியுள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி, புதுச்சேரியை மீட்டெடுக்கவே எங்கள் தலைவர் வந்துள்ளார். அவருக்கு பக்கபலமாக மகளிர் அனைவரும் இருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமாக உள்ளது, மக்களுக்கான போராட்டமாக உள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிருக்கு சுதந்திரம் உள்ளது, எங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிகிறது என கூறினார். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் புதுச்சேரி மக்களுக்கான விடிவு காலமா இருக்குது. சமீப காலத்துல நடந்த எங்களது போலி மருந்து பற்றிய விவகாரத்துக்கான பேரணி வெற்றிகரமா இருந்தது. அதனாலதான் இங்க சிபிஐ விசாரணை வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய குமாரபாளையத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க முறையா வழங்கப்படலை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. அதை நமது குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தாங்க. அந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுமே எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு போராட்டமா முன்னெடுத்து நடத்தி செல்றப்போ அது வெற்றியா அமையுது புதுச்சேரி மக்களுக்கு. அவங்களுடைய தேர்தல் நோக்கத்தை கருத்துல கொண்டுதான் மக்களுக்கான திட்டங்களை இப்ப அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க அந்த மாதிரி அறிவிக்கல. எங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே மகளிருக்கும் குடும்பம் மகளிர்ல இல்லாம குழந்தைகளுக்கும் சேர்த்து வளரும் இளம் பருவத்தினருக்கும் சேர்த்து அமைக்கக்கூடிய திட்டங்களா இருக்குது. இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மகளிருக்குமே போய் சென்றடைஞ்சிருக்குது. அதனால வருகின்ற 2026 எங்களது கட்சி நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் அமோகமா வெற்றி பெறுவாங்க. எங்களுடைய ஆட்சி அமையும் அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். மகளிர் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு இந்த திட்டங்களை பற்றி விளக்க உரை கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது மகளிரே விரும்பி கேட்கிறாங்க, உங்களுடைய திட்டங்களை நாங்க படிச்சோம், நல்ல திட்டங்களா இருக்கு, இவர் ஆட்சிக்கு செயல்படுத்தினா இன்னும் நாங்க புதுச்சேரியில ஒரு புதிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த திட்டங்கள் அனைத்தையும் நாங்க செயல்படுத்துறதா இருக்கிறாரு எங்களுடைய தலைவர். சொல்லல செயல் அப்படின்னு சொல்லிட்டு
எங்க தலைவருடைய தாரக மந்திரம். ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அது இல்லாம இப்பவும் நிறைய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி மிகுந்த சிரத்தையுடன் மக்கள் கிட்ட அவருடைய பணிகளை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒருத்தருடைய உழைப்பும் வருகின்ற 2026 எங்களுடைய வெற்றி பிரதிபலிக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் யோகா தியான பயிற்சி முகாமை சுவாமி சுத்தானந்தா கிரி துவக்கி வைத்தார். யோகதா சத் சங்க தியான மையம் சார்பில் யோகா, தியானம், கிரியா யோகம் ஆகியவை 3 நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனை ஜெயராம் திருமண நிலையத்தில் யோகதா சட் சங்க தியான மைய மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தா கிரி துவக்கி வைத்தார். அப்பொழுது உரையாற்றிய அவர், எப்பொழுதும் இறைவனை நினைத்தால் எங்கும் இறைவனை காணலாம். இறைவனுக்கும் நமக்கும் உள்ளே தொடர்பு விட்டு போகாது. நல்லது செய்தால் நல்லது நடக்கும். இறைவன் மீது அன்பு வைத்தால் வாழ்க்கை எளிமையாகும். மோதல்கள் இன்றி உலகம் அமைதி பெறும் என்றார். இந்த பயிற்சி முகாமில் கடலூர், புதுச்சேரி, சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். சாதாரண மனிதன் இந்த உலகத்தில் பலவிதமான தாக்குதல்களுக்கு உட்படுறது நமக்கெல்லாம் தெரியும். அது மூல காரணம் என்னன்னா, இறைவன் இந்த படைப்பு உண்டாக்கினது இருமையினால், மாயனோட சக்தி உபயோகித்து பண்ணதுனால அதில் எப்போதுமே ஏற்றத்தாழ்வுகள் எப்போதுமே உண்டு. அந்த காரணத்தினால இறைவன் நமக்கு சுதந்திரமும் கொடுத்ததுனால நம்ம கீழ்நிலைக்கு போகலாம், மேல் நிலைக்கே வரலாம். அதை புரிஞ்சிக்காமல் நிறைய மக்கள் பலவிதமான தாக்குதல்கள் உட்படுறது. ஏன்னா உடல் வியாதிகள், மன அமைதியின்மை, இல்லை ஆன்மீக அறியாமை, இதான் மூல காரணம். இந்த காரணத்தினால நமக்குள்ளேயும் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, உலகத்தில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் அதுலேருந்து தான் வருது. ஸோ அதை மாற்றுறதுக்கு வழி நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ளே போனால் நமக்குள்ளே தெரியும், நமக்குள்ளுக்குள்ளே ஒரு தொல்லையுமே கிடையாது. தொல்லைகள் எல்லாம் வெளி உலகத்திலே இருக்கிறதுனால தான் தொல்லைகள் வருது. உள்ளுக்குள்ளே போய் தியானம் செய்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம அமைதி மையத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்துட்டா, அப்போ அங்கேருந்து நமக்கு சக்தி வரும். இறைவனோட சக்தியை எடுத்து எந்த விதமான தாக்குதல்களையும் நம்மளால் தாங்கிக்க முடியும். அப்போ உலக அமைதியை கொண்டு வரத்துக்கு இதான் ரொம்ப பெரிய வழி. சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் புதுச்சேரி நகர பிரிவும், கேலோ பாரத் புதுச்சேரி நகர பிரிவும் இணைந்து பெண்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி முகாமை புதுச்சேரியில் மிக சிறப்பாக நடத்தினர். இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரியின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சிகளை பெற்றனர். நிகழ்ச்சியின் சிறப்பு பயிற்றுநராக ஜோதி சிலமம் சத்திரிய குருகுலத்தின் நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ஜோதி செந்தில்கண்ணன் கலந்து கொண்டு பெண்களுக்கான தற்காப்பு கலையின் முக்கியத்துவத்தையும் அவசியமான தற்காப்பு நுட்பங்களையும் மாணவிகளுக்கு விளக்கி பயிற்றுவித்தார். மேலும் தற்காப்பு கலை என்பது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு உயரிய கலை வடிவமாகும். பெண்களின் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், துணிச்சல் மற்றும் மன உறுதியை வளர்க்கும் சிறந்த பயிற்சியாகவும் விளங்குகிறது என்று அவர் எடுத்துரைத்தார். இந்த விழாவை மேலும் சிறப்பிக்கும் வகையில் மலேசிய நாட்டின் மத்திய அமைச்சர் YB டத்தோ சிவனேசன் ஆச்சலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பவானி மற்றும் வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு தங்களது கரங்களால் சான்றிதழ்களை வழங்கி மாணவிகளை ஊக்குவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கிருஷ்ணா, நகர இணை செயலாளர் அனுப்பிரியா, வெளியூர் செயலாளர் விமலா, நகர துணைத் தலைவர் டாக்டர் உதய சூரியன் மற்றும் கேலோ பாரத் புதுச்சேரி நகர பிரமுக் டாக்டர் தனலட்சுமி ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தற்காப்பு திறனையும் வழங்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாடகம் நடத்திய பிஜேபி ஒரு டுபாக்கூர் கட்சி என்றார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பொருட்களோடு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளது, ஆன்மீக நகரத்தை கொலைகார நகரமாகவும் கஞ்சா நகரமாகவும் முதல்வர் ரங்கசாமி மாற்றிவிட்டார் என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சி அமைத்து வருகிறது. அவருடைய ராகுல் காந்தி தான் அமல் பேபி. அவருடைய சிறு பிள்ளைத்தனத்தால் அனைத்து மக்களும் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்தி அதிகாரத்தில் வந்தால் வெனிசுலா நாட்டில் என்ன ஏற்பட்டதோ அதுதான் இந்தியா எதிர்கொள்ள வேண்டும்.
இவர்கள் போன்றவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர், கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக தான் காங்கிரசின் நிலைமை உள்ளது என்று விமர்சித்தார். மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஏறக்குறைய 216 108 108 என்ற 2 பிரிவுகளாக, அதாவது பெரிய தொகுதியாக இருந்தால் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட 108 108 என்ற மாதிரி போட்டு அனைத்து பகுதிகளிலும் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட மகிழா தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு விழா ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது. அது 11ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 14ஆம் தேதி வரை 15ஆம் தேதி வரை கூட மாநிலத்தினுடைய அனைத்து பகுதியிலேயே மிகச் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு இருசக்கர வாகனம் பழுது நீக்குவோர் நலச்சங்கம் டாக்டர் APJ அப்துல் கலாம் மோட்டார் வாகன சங்கத்தின் சார்பாக இன்று தனியார் திருமண மண்டபத்தில் 26வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய இயக்கமாக தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட லட்சக்கணக்கான குடும்ப ஓட்டுகளை கொண்ட இந்த இயக்கத்தின் சார்பாக எதிர்வரும் 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் சொல்லக்கூடிய தகவல், பல்லாயிரம் லட்சக்கணக்கான வாக்குகளை எதிர்பார்க்கக்கூடிய கட்சியினர் எங்கள் சங்கத்திற்கென்று தொழிலாளர்கள் தனியாக பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு நல வாரியம், எங்கள் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மேல் படிப்புக்கு தேவையான உதவிகளையும், எங்களுக்கென்று தனியாக பயிற்சி கூடம் அமைப்பதற்கு 2 ஏக்கர் நிலமும் என்ற எங்களுடைய சாதாரண கோரிக்கைகளை நாங்கள் முன்னின்று ஏற்பாடு செய்து தருவோம் என்று வாக்குறுதி கொடுக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவு தருவதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றோம் என்று இந்த நாளில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் செய்தியாக சொல்கின்றோம் என்று இருசக்கர வாகன பழுது நீக்கும் தொழிலாளர்களின் சார்பாக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, SP கோபிநாத், சண்முக சுந்தரம், சுங்கத்துறை உதவி ஆணையர், மேலும் தலைவர் சிவபாலன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் மாரிமுத்து, கோவை 5 ஸ்டார் குடும்பத்தினர் சரண்யா, சரவணகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.